தேனி போடியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் தான், ஜாஸ்தி இல்லை. அந்த எஸ்டேட்டுகளை வாங்கினார். வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல் குடும்பத்தைச் சேர்ந்த சூப்பர் முதலமைச்சர் வாங்க போகிறப்போ அவரை பிடிச்சி வைத்துக்கொள்ள இங்கிருந்து இவர் முதலிலே இங்கே இருந்த கீர்த்தி பெற்ற இந்த அமைச்சர் போய் 6 மணி நேரம் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். இவர் போய் பண்ணாராம். அதனால தான் சூப்பர் முதலமைச்சர் எனக்கு எம்பி பதவி கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேணும்னு சொல்லி தன்னுடைய மாமாவிற்கு உணர்த்துவதற்காக பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டோவும் போட்டுக்கிட்டார். திமுகவை 2026 தேர்தலில் வழிகாட்டி நடத்தப் போவது சூப்பர் முதலமைச்சர் தான் என்பதை காட்டுவதற்காக அப்போலோ ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த காரை சூப்பர் முதலமைச்சர் தான் டிரைவ் செய்ய. இனிமேல் அந்த இளமை புகுத்தி விடும் வேண்டாம், இளமை புகுத்தினால் உங்களுக்கு தம்பிசார்கள் டாஸ்மாக் ஊழல்கள் வந்துடும் ஆச்சு. இப்போ இந்த மூர்த்தியாரை பொறுத்தவரை கீர்த்தி பெற்ற இந்த அமைச்சர் இப்பொழுது டாஸ்மாகை விடவும் அதிகமான ஏடிஎம்மாக செயல்படுகிறார். கள்ளர் அறக்கட்டளை என்பதாக ஒன்று பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரில் மூக்கையா தேவர் போன்றவர்கள் சேர்ந்து ஆரம்பித்த அறக்கட்டளை. அவங்களுக்கு 3-4 காலேஜ் இருக்குது. ஸோ இதில் தன்னுடைய மிக நெருக்கமான உறவினரையும் மூர்த்தி போட்டுட்டு இதில் முறையான எலெக்ஷன் செய்யாமல் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்றாங்க. இப்படி ஒரு மிக பெரிய, அதுவும் தேவர் ஐயா பேரில் இருந்த ஒரு அறக்கட்டளையில் 1000 கோடியை இவர் அமுக்க பார்க்குறாருங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அலை வந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஆர்ஓ ரிஜிஸ்ட்ரார்கிட்ட இருந்து 1000 கோடிக்கு மேல் கேஷாக அவர் வசூல் செய்துள்ளார்னு அந்த ஊழியர் சங்கம், அலுவலர்கள் சங்கம் வந்து லெட்டர் எழுதி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னருக்கு அனுப்பிச்சு. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நோக்கி அடுத்த சில நாட்களில் வரும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இடியுடைய செயல்பாட்டில் ஏற்கனவே வழக்கு இருந்தால் தான் பிரச்சனை இருக்குது. மூர்த்தியை நோக்கி அடுத்த சில வாரங்களில் மிகப்பெரிய அளவில் இடி ரைடு வரும். சேகர் பாபு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேஷனில் மாத்திரம் 2000 கோடிக்கு மேலே டெண்டர் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறார். இன்னொன்று, அவருக்கு கீழே இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை கீழாக எல்லா கோயிலிருந்தும் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், இது கட்டுறேன்னு போயிட்டுருக்கார். இதை எதிர்த்து வழக்கு நடந்தப்போ 35,000 கோவிலில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லைன்னு தமிழக அஃபிடவிட் சொல்லுது. ஆனால் அங்கேயும் 750 கோடிக்கு டெண்டர் போடுறாங்க. ஒரு டெண்டரிலும் 30% நேரடியாக அமைச்சருக்கும் இன்னொரு 25% கீழே கொடுக்க வேண்டியுள்ளதுன்னு கான்ட்ராக்டர் சொல்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, அதாவது சபரீசன் அவர்கள் வந்து எஸ்டேட் ஏலக்காய் ரிலேட்டபிளான விஷயங்கள் எல்லாமே வாங்கும்போது, அந்த ஏலக்காய் எஸ்டேட் ரிலேட்டபிளான விஷயங்கள் எல்லாமே வாங்கும்போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வந்து பக்கத்திலே இருந்து நிறைய உதவிகள் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே வந்து அதை பற்றி வந்து பேசியிருக்கோம். தற்பொழுது மூர்த்தி அறக்கட்டளை தொடர்பான சில சர்ச்சைகளில் வந்து சிக்கியிருக்கதா வந்து கேள்விப்பட முடியுது. அதுலேயுமே வந்து ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ளே வருது. என்ன பின்னணியில் நடந்திருக்கு சார்? இல்லை, நீங்கள் சொன்ன முதல் விஷயம் வந்து தேனி போடியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் தான், ஜாஸ்தி இல்லை. அந்த எஸ்டேட்டுகளை வாங்கினார். வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல் குடும்பத்தைச் சேர்ந்த சூப்பர் முதலமைச்சர் வாங்க போகிறப்போ அவரை பிடிச்சி வைத்துக்கொள்ள இங்கிருந்து இவர் முதலிலே இங்கே இருந்த கீர்த்தி பெற்ற இந்த அமைச்சர் போய் 6 மணி நேரம் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். இவர் போய் பண்ணாராம். அதனால தான் சூப்பர் முதலமைச்சர் எனக்கு எம்பி பதவி கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேணும்னு சொல்லி தன்னுடைய மாமாவிற்கு உணர்த்துவதற்காக பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவும் போட்டுக்கிட்டார். ஆனால் தற்பொழுது நீங்கள் சொல்கிற இந்த நேரத்தில் திமுகவை 2026 தேர்தலில் வழிகாட்டி நடத்தப் போவது சூப்பர் முதலமைச்சர் தான் என்பதை காட்டுவதற்காக அப்போலோ ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த காரை சூப்பர் முதலமைச்சர் தான் டிரைவ் செய்ய. இனிமேல் அந்த இளமை புகுத்தி விடும் வேண்டாம், இளமை புகுத்தினால் உங்களுக்கு தம்பிசார்கள் டாஸ்மாக் ஊழல்கள் வந்துடும் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமாக
திருப்பி சூப்பர் முதலமைச்சர் குடும்பத்திற்காக ஒரு 3500 ஏக்கர் டீ எஸ்டேட்டுகள் வால்பாறையில் வாங்கினார்கள். அது பாம்பே டையிங் 3500 ஏக்கர் 4500 வரைக்கும் கணக்கு வருது. கிட்டத்தட்ட வால்பாறையில் 1500 அது 3500 4500 வரும். வால்பாறையில் உங்களுக்கு முடீஸ் குரூப் என்ற பெயரில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லிட்டு நம்ம பாம்பே டையிங் நஸ்லி வாடியாவிற்கு சொந்தமாக இருந்தது. 1000 கோடிக்கும் மேலானது பல வருடங்களாக சேல் என்று மார்க்கெட்டில் இருந்ததை தற்பொழுது நமது இப்போ திமுகவின் புதிய எம்பியாக சேர்ந்துள்ள டிவியை டார்ச் லைட் மூலமாக டிவியை உடைத்த அவர் கட்சியிலிருந்து வந்து நமது நிதியமைச்சருடைய தங்கை சம்பந்தியாக சேர்ந்தவர் குடும்பத்தின் பெயரால் வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கு 80 பவுன்சரை கூட்டிகிட்டு போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடித்து விட்டார்கள் என்ன செய்தி. இப்போ இந்த மூர்த்தியாரை பொறுத்தவரை கீர்த்தி பெற்ற இந்த அமைச்சர் இப்பொழுது டாஸ்மாகை விடவும் அதிகமான ஏடிஎம்மாக செயல்படுகிறார் என்கிறது. அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தப்போ கிட்டத்தட்ட கேஷ் கவுண்டர் போட்டு இது இப்போ 300 சமையல்காரர்கள் வைத்து இது சமையல் போட்டு இது பண்ணார்கள். இது போன்ற திருமணம் நடந்ததில்லைன்னு சொல்லி 400 கோடிக்கு பண்ணதை ஸ்டாலினும் போய் கலந்துக்கிட்டார். ஸோ அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்காருன்னு வந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளர் அறக்கட்டளை என்பதாக ஒன்று பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரில் மூக்கையா தேவர் போன்றவர்கள் சேர்ந்து ஆரம்பித்த அறக்கட்டளை. அவங்களுக்கு 3-4 காலேஜ் இருக்குது சார். இந்த அந்த அறக்கட்டளையில் 1998 வரைக்கும் மொத்தம் 3500 பேர்லாம். அதுக்கப்புறமாக 5001 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆளை சேர்த்துக்கலான்னு சொல்லி 5001 ரூபா ஆமாம் மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ மெம்பர் சேர்க்கலான்னு அப்பொழுது செக்ரட்டரியாக வந்த பாண்டியன் என்பவர் உங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு. அவர் சேர்ந்த உடனே கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 11,500 பேர் இருக்காங்கன்றாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்த ஆளுங்கள்லாம் வாலாந்தூர் பாண்டியன் என்பவர் அவருக்கு அந்த இதில் மாத்திரம் 7.5 கோடி ரூபாய் வந்திருக்கணும். இந்த 8 கோடி பேர்கிட்ட 5000 ரூபாய் வாங்கியிருந்தா. இதை தாண்டி அந்த காலேஜுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு லெக்சரரோ இதுவோ போட்டிங்கன்னா 20 லட்சத்துக்கு குறையாமல் 20லேருந்து 30 லட்சம் ரூபா வாங்குறாங்களாம். இதில் பல கோடிகள். ஸோ இதில் தன்னுடைய மிக நெருக்கமான உறவினரையும் மூர்த்தி போட்டுட்டு இதில் முறையான எலெக்ஷன் செய்யாமல் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்றாங்க. இப்பொழுது அந்த முக்குலத்தோர் பிரிவில் இது உள்ளுக்குள்ளே எடுத்து கிட்டத்தட்ட தன்னை ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அந்த பக்கம் அதாவது ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவை பெல்ட்டில் அந்த கொங்கு வேளாளர் சமூகம்பாங்க, இந்த பக்கம் சசிகலா மற்றும் டிடிவி ஓபிஎஸ் சார்ந்து இந்த முக்குலத்தோர் சமூகம். இந்த முக்குலத்தோர் சமூகத்தில் ஏற்கனவே எதிர்ப்புள்ள நிலையில் இப்படி ஒரு மிக பெரிய அதுவும் தேவர் ஐயா பேரில் இருந்த ஒரு அறக்கட்டளையில் 1000 கோடியை இவர் அமுக்க பார்க்குறாருங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அலை வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மூர்த்தி பேரில் உங்களுக்கு வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எஸ்ஆர்ஓவையும் டிரான்ஸ்ஃபர் 11 மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காராம். வருஷத்துக்கு இவ்வளவு மாதத்துக்கு 100 கோடிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற இடம் 50 கோடிக்கு மேலே ஆறுதுன்னு இப்படி இது முதல் இடத்துக்கு 50 லட்சம் ரேட்டு 11 மாதத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர், ரெண்டாவதுக்கு 20 லட்சம் இப்படின்னு 11 மாதத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர்னு இந்த 3 வருஷத்தில் எஸ்ஆர்ஓ ரிஜிஸ்ட்ரார்கிட்ட இருந்து 1000 கோடிக்கு மேல் கேஷாக அவர் வசூல் செய்துள்ளார்னு அந்த ஊழியர் சங்கம் அலுவலர்கள் சங்கம் வந்து லெட்டர் எழுதி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நோக்கி அடுத்த சில நாட்களில் வரும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இடியுடைய செயல்பாட்டில் ஏற்கனவே வழக்கு இருந்தால் தான் பிரச்சனை இருக்குது. போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ராமச்சந்திரா காலேஜுடைய உடையார் ஃபேமிலி வேறொரு மாநிலத்தில் நடத்தின ஒரு மின்சார பவர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு 1000 கோடி சொத்தை முடக்கி வச்சுருந்தாங்க. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப முறை தவறி போயிருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட்ஸ் அடித்ததுனால கொஞ்சம் நிதானமாக போகிறாங்க. பட் மூர்த்தியை நோக்கி அடுத்த சில வாரங்களில் மிகப்பெரிய அளவில் இடி ரைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்ததுன்னா அது முதல் குடும்பத்தை நோக்கியும் இந்த லிங்க் எல்லாம் எப்படி முதல் குடும்பத்தை நோக்கி அப்படின்னா அன்னைக்கு அவங்க உதவுனதுனால இன்னைக்கு இந்த ஒரு உதவியா சார்? எந்த லிங்க் போனாலும் கடைசியில் அது வந்துடும். திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து இந்த இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்தப்போ கலெக்டரையே எழுப்பி விட்டுட்டு ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர் அந்த பல வருடங்களாக போராடி மீட்ட அவர்கள் வந்தப்போ ஸோ முதல் குடும்பத்தோட நட்பு எல்லாரோடையும் அவருக்கு இருக்கிறது. சார் எங்கே எது பண்ணாலும் ஒரு அமைச்சர் அவர் கையில் எடுத்துக்கொள்ள அலௌடுங்கிறது 1/3 தான். 2/3 பார்ட்டி ஃபண்டுக்கும் செலவுக்கும் பண்ண
பண்ணணும். அதனால இது எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஸோ நிச்சயமாக இது போகும். பட் இந்த நேரத்தில் மதுரையை நோக்கி, அதாவது எடுக்கப்பட்டு இது வரைக்கும் திமுக சார்பாகவே பல இதுவும் எடுத்திருக்காங்க, பல தனியார்கள் எடுத்திருக்காங்க. சத்தியம் டிவிங்கிறது திமுகவுக்கு மிகவும் நெருக்கமானது. அவங்க எடுத்த சர்வே என்ன சொல்லுது, 106 இதில் தான் திமுக ஜெயிக்கிறது, 98 இடங்களில் அதிமுக ஜெயிக்கிறது, ஒரு 35 இடம் இழுபறிங்கிறாங்க. இந்த இழுபறி இதெல்லாம் மதுரையை தாண்டி போச்சுன்னால் அந்த சமூகம் இருக்கிற ஓட்டுகளில் மிகப்பெரிய சேதம் வரும். ஏன்னா கோயம்புத்தூர் பெல்ட்டில் இவங்களால் ஒன்றும் சரியாக பண்ண முடியலங்கிறது எல்லா சர்வேக்களும் காட்டுது. ஸோ போன முறை டிடிவி ஓட்டுகளை பிரித்ததால் அதிமுக கிட்டத்தட்ட 26 தொகுதியில் 2000 ஓட்டு கீழே தோத்துது. இந்த முறை டிடிவி சேருவதாக தெரிகிறது. பட் ஓபிஎஸ் வெளியில் இருக்கார். இப்போதைய பொறுத்த வரைக்கும் இல்லை இது வெறும் பேச்சுவார்த்தைன்னு இன்றைக்கி ஓபிஎஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கார். ஸோ இந்த ஒருங்கிணைப்பை ஒழுங்காக செய்தால் மூர்த்தியாலேயே அந்த மதுரை அந்த முக்குளத்தூர் பெல்ட்டில் மிகப்பெரிய வீழ்ச்சி வரும். இன்னொரு பக்கம் ஈடியும் வரும். ஈடி வரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த மூர்த்தி அவர்களுக்கு முதல் குடும்பத்திலேருந்து பெரிய லெவலுக்கு யார் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை சார், ஏடிஎம்கள் யாராக இருந்தாலும், ஏடிஎம்னா மொத்தம் எத்தனை பேர் சார்? சார் ஒரு இப்போ இது 7 பிரிவாக 7 மண்டலங்களாக போட்டாங்க. அப்புறம் 8 மண்டலங்களாக்குனா, ஸோ 8 மண்டலங்கள்னால் ஒரு 234 தொகுதி. உங்களுக்கு 40 தொகுதின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு 35 தொகுதின்னு ஒரு ஆளுக்கு போட்டிங்கன்னா 7 3 21. ஸோ கிட்டத்தட்ட 8 ஒரு 30 இதுக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ யார் யாரை போட்டாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், மணல் கடத்தல், மணல் டாஸ்மாக்கு, பத்திரப்பதிவுத்துறை, இன்னும் கூட்டுறவுத்துறை. சேகர் பாபு வந்து கிட்டத்தட்ட போன வாரம் ஒரு இது வந்தது, டெண்டர் வந்து 30ஆம் தேதி டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 31ஆம் தேதி டெண்டர் ஓப்பனிங் பேப்பரில் 30ஆம் தேதி காலையில் வருது. டெண்டர் 31ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ எத்தனை பேர் போய் கலந்துக்க முடியும்? சட்டப்படி 15லேருந்து 30 நாள் கொடுக்கணும். ஆனால் இதில் வேற ஒரு கண்டிஷன், சைட் விசிட் பண்ணி அந்த சைட் இன்ஜினியர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணுமா. ஸோ 30ஆம் தேதி காலையில் போட்ட பேப்பரில் 31ஆம் தேதிக்குள்ளே எத்தனை பேரால் வாங்கி பண்ண முடியும்? அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஹாஃப் டே வேணும் அதுக்குள்ளே டெண்டரை. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கிறது. ஸோ திட்டமிட்டு தனக்கு வேண்டியவர்களை வைத்து கிட்டத்தட்ட சேகர் பாபு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேஷனில் மாத்திரம் 2000 கோடிக்கு மேலே டெண்டர் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறார். இன்னொன்று, அவருக்கு கீழே இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை கீழாக எல்லா கோயிலிருந்தும் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், இது கட்டுறேன்னு போயிட்டுருக்கார். இதை எதிர்த்து வழக்கு நடந்தப்போ 35,000 கோவிலில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லைன்னு தமிழக அஃபிடவிட் சொல்லுது. ஆனால் அங்கேயும் 750 கோடிக்கு டெண்டர் போடுறாங்க. ஒரு டெண்டரிலும் 30% நேரடியாக அமைச்சருக்கும் இன்னொரு 25% கீழே கொடுக்க வேண்டி உள்ளதுன்னு கான்ட்ராக்டர் சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜல்ஜீவன் திட்டம் மற்றும் அதுக்கு பேர் நான் உங்களுக்கு பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திலையும் பல ஊழல்கள் நடந்திருக்குங்கிற விஷயத்தையும் மத்திய அரசு மிக கூர்மையாக பார்த்துட்ருக்கு. மோடி அவர்கள் இந்த மாதம் திருப்பி வரப்போகிறார். கவர்னர் இன்னொரு சந்திப்பெல்லாம் இருக்கிறது. பல விஷயங்கள் நடக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.